தமிழகத்தில் மட்டுமில்லாமல் பொதுவாகவே இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டம் இல்லாத அரசியல் பண்ணக்கூடியவர்கள் இடதுசாரிகள். அந்த இடதுசாரி கட்சியைச் சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மத்திய குழு உறுப்பினர் உ. வாசுகி அவர்கள் இன்றைய நிகழ்ச்சி நம்மோடு இருக்கிறார். வணக்கம்மா. தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய நிலைமை எப்படி இருக்கு? மார்க்சிஸ்ட் கட்சி இந்த காலகட்டத்தில் தமிழக மக்கள் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள்லையும் தலையிட்டு இயக்கம் நடத்தியிருக்கு. அதனால் போராட்ட பாதையில் நிச்சயமாக நம்பர் 1ஆக மார்க்சிஸ்ட் கட்சி இருக்குது அப்படிங்கிறத நம்பிக்கையோடு சொல்ல முடியும். எது சரியோ அதை சரி என்று சொல்வதும் வரவேற்பதும், எது தவறோ மக்கள் நலனுக்கு தவறாக பாதகமாக இருக்கிறதோ தயக்கம் இல்லாமல் சமரசம் இல்லாமல் அதை விமர்சிப்பதும், அத்தோடு நிறுத்தாமல் மாற்று கொள்கைகளை இடதுசாரி பாதையிலே நாங்கள் வகுக்கிற மாற்று கொள்கைகளை முன்னிறுத்துவதுமான மக்களுக்கான அப்படிப்பட்ட கடமைகளை முதன்மை நிலையிலிருந்து செய்து வருகிறோம் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். போராட்ட களத்தில் முதல் நிலையில் இருந்தாலும் ஏன் தேர்தல் அரசியலில் முதல்நிலை வர முடியல? ஒன்றுபட்ட சென்னை மாகாணத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இடதுசாரிகள் இருந்தார்கள். ஆனால் இப்போ தேர்தல் அரசியல் என்பது பணத்தை மையமாக வைத்த அரசியலாக மாறிப்போச்சு. எல்லாத்துலேயும் பணம், எல்லாத்துலேயும் பப்ளிசிட்டி, எல்லாத்துலேயும் விளம்பரம், ஓட்டுக்கு பரவலாக காசு கொடுக்கப்படுது. தேர்தல் அரசியல் நம்ம பார்க்கும்போது ஓட்டு போடுறது மக்கள் தான். நீங்கள் சென்னை மாகாணமாக இருந்தபோது எதிர்க்கட்சியாக இருந்தவங்க இப்போ அந்த தேய் நிலைக்கு போயிருக்கு அப்படின்னா மக்கள் உங்களுடைய உழைப்பை அங்கீகரிக்கணும்னு நினைக்கலையா, இல்லாட்டி மக்கள் மாறிட்டாங்களா? இல்லை, மக்கள் மாறினாங்கன்னு சொல்ல முடியாது. அதாவது மக்கள் எதை பார்க்க வேண்டும், எப்படி மதிப்பீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுவதில் பல்வேறு முதலாளித்துவ அரசியல் கட்சிகள் மாறியிருக்காங்க அப்படிங்கிறது தான். கடந்த காலத்தில் முதலாளித்துவ அரசியல் கட்சிகள் கூட ஏதோ ஒரு விதத்தில் கொள்கையை பேசித்தான் வாக்குகளை சேகரிக்க முடியுங்கிற நிலைமை இருந்தது. ஒரு குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக வேட்பாளராக போட்டியிடக்கூடியவர் அல்லது சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடக்கூடியவர் குறைஞ்சபட்சம் கடந்த காலத்தில் அவர் செய்த சில சாதனைகளை சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற நிலைமை இருந்தது. இப்போது நீங்கள் அநேகமாக எந்த விஷயமும் செய்யலைன்னா கூட அந்த நேரத்தில் பணத்தை கொடுத்தோ அல்லது பல்வேறு விதமான வாக்குறுதிகளை கொடுத்தோ அல்லது அந்த கட்சியினுடைய தலைவர் அவருடைய பெயரை சொல்லியோ அல்லது ஏதோ ஒரு காலகட்டத்தில் கட்சியினுடைய மூத்த தலைவர் செய்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக அந்த கட்சியினுடைய சின்னம் மக்கள் மத்தியில் பிரபலமாயிருக்கும். அந்த சின்னத்தை சொல்லியோ வாக்குகளை சேகரிப்பதுங்கிறது இன்னைக்கு இயல்பான விஷயமா மாறி போயிடுச்சு. வெற்றிகரமான ஃபார்முலா மாறி அது நிரந்தர வெற்றி இல்லைன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அதனால் என்னைக்காவது ஒரு நாள் மக்கள் நிச்சயமாக இப்படிப்பட்ட மோசமான அரசியலை புரிந்து கொள்வார்கள், அதிலிருந்து விலகி நிற்பார்கள், உண்மையான உழைப்பை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இவ்வளவு பண அரசியலுக்கு மத்தியில் இந்தியாவில் பல இடங்களில் ஒரு சில மாநிலங்களில் ஒரு தொகுதியோ 2 தொகுதியோ எந்த சமரசமும் செய்யாமல் இப்படி பணத்தை வாரி இறைக்காமல் எங்களால் ஜெயிக்க முடியுதுங்கிறதே அந்த நம்பிக்கைக்கான ஆதாரமாகத்தான் இருக்குது. இன்னையிலேருந்து ஒரு தொகுதியாக அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்னா அந்த நம்பிக்கை வளர்றதுல ஒரு நியாயம் இருக்க முடியும். ஆனால் அதிகமாக இருந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கும்போது நம்பிக்கை வளர விட உங்களுடைய சித்தாந்தத்தை மாற்ற வேண்டிய நிலைமை வரும் யோசிக்கலையா நீங்கள்? இல்லை, குறைந்து கொண்டே வருகிறதுன்னு சொன்னால் இப்போ மேற்கு வங்கத்தில் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்தோம், கேரளாவில் மாறி மாறி ஆட்சியில் இருக்கோம். கேரளாவில் மாறி மாறி ஆட்சியில் இருப்பதுங்கிறது இன்னும் ஒன்றும் மாறல, கொண்டே தான் இருக்கிறோம். மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 முறை தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்த பிறகு ஒரு பின்னடைவுங்கிறது வந்திருக்கு. இப்போ திரிபுரா தேர்தலை சந்திக்க இருக்கிறது. 4 முறை அங்கே வெற்றி பெற்றிருக்கோம், 5வது முறை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 3 மாநிலங்களை தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய இதர மாநிலங்களில் இப்போ ராஜஸ்தானில் கடந்த காலத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது, அதுக்கப்புறம் 1 வந்தது, இன்றைக்கு அது 3ஆக அதிகரித்திருக்கிறது. அதனால் இப்படி நம்ம தமிழகத்தை மட்டும் வச்சு பார்க்க முடியாது. பொது சமூகம் கொந்தளிக்கிற நம்ம பார்க்குறோம் இல்லையா? அது வேற விஷயங்க. பொது சமூகம் எத்தனையில் கொந்தளிச்சது? அப்படியெல்லாம் எல்லாத்துக்கும் சமூகம் கொந்தளிக்கலையே. சமூகம் எல்லா அநீதிகளுக்கும் கொந்தளிக்குதுன்னாக்க மாற்றம் என்னைக்கோ இந்தியாவில் வந்திருக்கும். அப்படி வரல. நீரில் விழாதபடி நீச்சல் அடிக்கவும் யார் காதிலும் விழாதபடி பேசவும் எல்லையற்ற சுதந்திரம் இருக்கிறதுங்கிற கவிதை வரிகள் தான் இங்கே. 2004 ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு 60க்கு மேலே ஒரு எம்பிக்கள் இடதுசாரி இருந்தாங்க. அந்த பொற்காலத்தை, அந்த நல்ல வாய்ப்பை இடதுசாரி தவற விட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆட்சியில் பங்கெடுக்கிறதோ அல்லது ஆட்சியை முழுமையாக வழி நடத்துறதோ இல்லாமல் அந்த வெளியிலேருந்தே போகிறது மூலமாக ஏற்கனவே ஜோதி பாசு பிரதமராக சந்தர்ப்பம் கூட இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி சந்தர்ப்பங்களில் அதெல்லாம் தவற விட்டோம். அதான் இது பொதுவாக வரக்கூடிய வாதம். இதில் என்ன நம்ம பார்க்கணுன்னா, எங்களுக்கு ஒரு ஆட்சியில் பங்கேற்கலாமா கூடாதாங்கிறத பற்றி நாங்கள் ஏற்கனவே சில முடிவுகள் எடுத்திருக்கோம். அதாவது எங்கு நாங்கள் ஒரு பெரும்பான்மை பொசிஷனில் இருக்கோமோ, எங்கு நாம் சொல்லக்கூடிய நாம் செய்ய நினைக்கிற மாற்றங்களை செய்ய முடியுமோ அங்கே ஆட்சியில் இருப்பது தான் உதவும். இப்போ மேற்கு வங்கத்திலையும் கூட்டணி ஆட்சி தான், இடதுசாரிகளுடைய கூட்டணி. கேரளாவில் அப்படி தான், திரிபுராவில் அப்படி தான். இப்போ அந்த இடத்துல இடதுசாரிகளோ அல்லது மார்க்சிஸ்ட் கட்சியோ சொல்லுவதை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால அங்கே பரவாயில்ல. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஜோதி பாசு மட்டும் பிரதமராக இருந்திருந்தால்
மற்ற முதலாளித்துவ கட்சிகளை சேர்ந்தவர்கள் மந்திரி சபையில் இருக்காங்கன்னா ஜோதிபாசு வைக்கிற ஒரு ப்ரொபோசல் கூட அமைச்சரவையால் பாஸ் ஆகாது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நடக்கிற ஒட்டுமொத்த அநியாயத்திற்கும் சீரழிவிற்கும் பிரதமராகிய ஜோதிபாசு தான் பொறுப்பேற்கணுங்கிற அவசியம் வந்திருக்கும். ஆகவே தான் அது கடுமையாக கட்சியில் விவாதிக்கப்பட்டு நமக்கு எம்பிக்கள் போதுமான அளவு இல்லாத போது, நமக்கு பெரும்பான்மை இல்லாத போது, முதலாளித்துவத்தினுடைய கையில் ஆட்சி இருக்கும்போது நம்ம போய் பிரதமர் பொறுப்பு வகிப்பது என்பது நிலைமையை மாற்றுவதற்கு உதவாது. இருக்கிறதுக்குள்ள நம்மளும் இரையாகக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படுங்கிறதுனால அது வேண்டாங்கிறத. ஒரே கட்சியை சேர்ந்த பிரதமர் யாராக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் பிரதமர் ஆகும்போது அவங்களுடைய செயல்முறை நடவடிக்கையில் மூலமாக நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஒரே கட்சியை சேர்ந்தவங்கனால அவங்களுடைய ஆட்சி முறை ஒட்டுமொத்தமாக ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. இவங்க வேறு கட்சி ஆட்சியாக இருந்தாலும் அங்கே ஜோதிபாசு மாதிரியான ஒருத்தர் பிரதமராக இருந்திருந்தாருன்னா அவருடைய செயல்பாடு உலகத்துக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இவர் இப்படி இருக்கிறாரு, அமைச்சரவை எப்படி செயல்படுது, அவர் என்ன நிர்பந்தம் காரணமாக இப்படி முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது உலகத்துக்கு தெரிய வந்திருக்கும். ஜோதிபாசு பிரதமராக இருந்திருந்தால் நடந்திருக்கக்கூடிய மொத்த சீரழிவுக்கு அவர் தான் காரணம்னு அத்தனை பேரும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு எழுதி அவதூறு செய்து இன்னமும் இடதுசாரிகள் பின்னடைவான நிலைமையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கும். எங்கேயாவது மக்களுக்கு நல்லது செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை முதலில் பயன்படுத்துவது நாங்களாக தான் இருப்போம். நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் அரசியலில் இருக்கோம். செய்ய முடியாது என்பதற்காகத்தான் நாங்கள் அங்கே பொறுப்பில் போகலை. இப்போ இன்னைக்கு நிறைய மாற்றுக் கொள்கைகள் நாங்கள் சொல்கிறோம். விலைவாசி உயர்வை எப்படி கட்டுப்படுத்தலாம், பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றாமல் எப்படி இருக்க முடியும், அதே போல் இன்னைக்கு மருந்து பொருட்களோட விலை கடுமையாக ஏற்றப்பட்டிருக்கு, அதில் மருந்து விலை நிர்ணயிப்பை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலும் எங்களுக்கு இருக்கக்கூடிய மாற்றுக் கொள்கையை ஜோதிபாசு மட்டும் நினைச்சு அமல்படுத்தி இருக்க முடியுமா? அதனால தான் நான் சொன்னேன், அமைச்சரவையினுடைய ஒப்புதல் கிடைச்சா தானே அடுத்தது அது வெளியில போகும் நாடாளுமன்றத்திற்கு. அந்த இடத்துலயே அது ஸ்டால் ஆயிடும். ஊழலை தடுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி மாதிரி வெறுமனே பேசிக்கிட்டு இருந்திருக்க மாட்டோம். ஊழலை தடுப்பதற்கு கான்கிரீட்டா ஏதாவது பண்ணியிருப்போம். அப்புறம் ஊழல் நிறைந்த அந்த மந்திரி சபையில நாங்க சொல்றது எங்க இருந்து எடுபடும்? இல்லை, ஒரு பொது செயல் திட்டம் உருவாக்கியிருந்தா அவங்களுக்கு உங்களுடைய செயல்பாடு வெளியே வர்றதுக்கு ஒரு நல்ல தலைமை கொடுக்க முடியும். அதாவது இடதுசாரிகளால் எந்த மாதிரியான ஆட்சி முறை கொடுக்க முடியுங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தெரியணும்னா அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வேணும் இல்லையா? இல்லை, அது அப்படி நடக்காதுங்கிறது தான் என்னுடைய பதில். கடந்த காலத்தில் குறைந்தபட்ச பொது திட்டம் உருவாக்கினோம். அந்த அடிப்படையில் தான், அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் வெளியிலேருந்து நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். ஆனால் அந்த குறைந்தபட்ச பொது திட்டத்தில் இருக்கிற விஷயங்களை அமல்படுத்த வைப்பதற்கே நாங்கள் ஒரு ஒருங்கிணைப்பு குழு, அரசாங்கத்திற்கும் இடதுசாரிகளுக்கும் இடையில் ஒரு ஒருங்கிணைப்பு குழு போடப்பட்டு அதன் மூலமாக நாங்கள் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்தோம். ஒரு கட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழுவில் நாங்கள் சொல்கிற விஷயங்களையெல்லாம் ஆமாமான்னு கேட்டுக்கிட்டு அங்கே போய் நேரெதிராக அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்த பிறகு இனிமேல ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்பதில்லைங்கிற முடிவும் எடுத்தோம். கடைசியில் அமெரிக்காவோடு கேந்திரமான உறவு, நாட்டு மக்கள் நலனுக்கு விரோதமாக அமெரிக்காவோட கேந்திரமான உறவுன்னு போகும்போது வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பதையும் நிறுத்தணும். அப்படித்தான் விஷயங்கள் நடக்கும். இது முதலாளித்துவ கட்சிகளுடைய வர்க்கத்தன்மையை புரிந்து கொண்டு அவங்க எப்படியெல்லாம் தில்லுமுல்லு செய்வார்கள் என்பதை புரிந்து கொண்டு நம்ம பார்த்தோன்னு சொன்னால் எங்களுக்கு அவங்களுக்கு நடுவில் ஒரே ஒரு பிரதமர், ஒரே ஒரு அமைச்சர் என்பது உதவாதுங்கிறது வெளிப்படையாக. தமிழகத்துக்கும் இலங்கை பிரச்சனைக்கும் மிக நெருங்கிய நீண்டகால தொடர்பு உண்டு. இதில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் ஆதரிக்கிறாங்களோ இல்லையோ ஒரே கொள்கையில் வச்சுருக்காங்க. ஆனால் மார்க்சிஸ்டுக்கு மட்டும் ஒருங்கிணைந்த இலங்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்குது. அதாவது தேசிய கட்சிகளான காங்கிரஸும் பிஜேபியும் கூட அகில இந்திய அளவில் ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ள இது செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஸ்டாண்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் தமிழகத்தில் தனி ஈழம்ங்கிற கோரிக்கை வலுவாக எழும்போது பரவலாக இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸும் பிஜேபியும் கூட அவங்களுடைய நிலைப்பாட்டில் சற்று தள்ளாட்டத்தோடு தான் இருக்காங்க. ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவுலையும் சரி தமிழகத்திலையும் சரி ஆரம்பத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு நிலைப்பாட்டை தான் உறுதியாக சொல்கிறோம். ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ள தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகள், வடக்கு கிழக்கு மாகாணங்கள், அதற்கு சுய அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும். தமிழ் மொழிக்கு சம அந்தஸ்து கொடுக்கப்படணும். தமிழ் மக்களும் சமமான குடிமக்களாக சம உரிமை பெற்றவர்களாக நடத்தப்பட வேண்டும். அதனால் அரசியல் தீர்வு என்பதுதான் இலங்கையில் இருக்கக்கூடிய இனப்பிரச்சனைக்கு பொருத்தமானதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இந்த தேசிய இன பிரச்சனை இலங்கையில் மட்டும் இல்லை, இலங்கையில் அது ரொம்ப மோசமான அளவுக்கு தமிழ் மக்களை கடுமையாக கொன்று குவிக்கிற அளவுக்கு அது வெடித்திருக்கிறது. பல நாடுகளில் தேசிய இன பிரச்சனை முன்னும் பின்னுமாக வெவ்வேறு டிகிரியில் இருக்குது. இந்தியாவுக்குள்ளேயும் தேசிய இன பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்குது. இப்போ வடகிழக்கு மாநிலங்கள்ல எல்லாம் தொடர்ந்து சிக்கலாக இருப்பதில் தேசிய இன பிரச்சனைங்கிறது ஒன்று. அப்போ பிரச்சனை வருகிறது என்பதற்காக அந்தந்த தேசிய இனம் தனியாக பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னாக்க இப்போ இந்தியாவே நாளைக்கு ஒன்றாக இருக்க முடியாது. அப்போ சின்ன சின்ன நாடாக போகும்போது வளர்ச்சிக்கு பிரச்சனையாக இருக்கும். சின்ன சின்ன நாடாக போகும்போது ஏகாதிபத்தியம் அந்த மார்க்கெட்டை பிடிப்பதற்கு அது ரொம்ப சுலபமான இரையாக ஆகிவிடும். ஏகாதிபத்தியத்தினுடைய போருக்கு மற்ற விஷயங்களுக்கு இலங்கையினுடைய பல தளங்கள் பயன்படுத்தப்படும். இப்படியான சிக்கல்கள்லாம் இருக்குது. அதனால் இப்போ ராஜபக்சே இப்போ சமீபத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது.
அவரே தான் வாக்குறுதி கொடுத்தாரு. இலங்கை அரசியல் சட்டத்தில் செய்யப்பட்டு இருக்கிற 13வது சட்ட திருத்தம். அவர் இன்னமும் என்ன சொன்னார்னா 13+ அப்படின்னாரு. அரசியல் சட்டத்திற்கும் மேலே நான் பண்ணுவேன்னு பகிரங்கமாக அவர் பல மட்டங்களில் பேசியிருப்பதை இப்போ சமீபத்தில் இலங்கையினுடைய 65வது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் பேசும்போது கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதை நம்ம வன்மையாக கண்டிக்கணும். இந்தியா தன்னுடைய ராஜ்ய உறவை பயன்படுத்தி இலங்கை அரசு நிர்பந்திக்கணும். சர்வதேச அரங்கில் இந்தியா இந்த கேள்வியை வலுவாக எழுப்பணும். இலங்கை ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறத எழுப்பணுங்கிறது தான் எங்களுடைய. சமாதானமான முயற்சியோ அமைதியான முயற்சியோ எல்லாம் கடந்து போய் போர் முயற்சியும் கடந்து போய் எல்லா விதத்துலையும் தோற்று போய் இலங்கையில் சம உரிமைங்கிறது சாத்தியமே இல்லை அப்படிங்கும்போது அவங்க தனியாக போகிறது தானே அவங்களுடைய தமிழர்களுடைய மனசில் அப்படி தானே நிற்க முடியாது. இல்லை, அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இப்போ தனி ஈழம் கேட்பதாக தரல. பத்திரிகை செய்திகளாக இருக்கட்டும், இலங்கையிலிருந்து இந்தியாவிலிருந்து ஒரு பாராளுமன்ற தூதுக்குழு போன போது எங்களுடைய கட்சியிலிருந்து TK ரங்கராஜன் அதில் இடம்பெற்றார். பல பகுதி மக்களை சந்தித்து பேசினாங்க. இலங்கையின் பல கட்சிகள், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் செயல்படக்கூடிய கட்சிகள், எல்லா கட்சிகள், MLAக்கள், MPக்கள் எல்லாத்தையும் இந்த தூதுக்குழு சந்தித்து பேசியது. பொதுவாக தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியிலேயே கூட தனி ஈழம்ங்கிற கோரிக்கை இல்லை. அதனால் அவங்களே ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ள எங்களுக்கு அதிகாரம் வேணும், உரிமைகள் வேணும், சம அந்தஸ்து வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதனால் அதை நோக்கி போவது, அதை நோக்கி இலங்கை அரசை சர்வதேச அளவில் நிர்பந்திப்பது என்பது தான் அதற்கான. இப்போ அங்கே உள்ள தமிழர்களே அந்த கோரிக்கை வைக்கல அப்படிங்கும்போது இங்கே உள்ள அரசியல் கட்சிகள் தான் அதை அரசியலாக்குறாங்கன்னு சொல்கிறீங்களா? அதாவது இங்கே இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகள், இப்போ நீங்கள் திமுக, அதிமுக எடுத்தால் அவங்களுக்கு ஒரு நிலையான பொசிஷனே கிடையாது. இலங்கை பிரச்சனையில் ஒரு சந்தர்ப்பவாத நிலைப்பாட்டை தான் எடுத்தாங்க. அவங்க விடுதலை புலிகளை விமர்சித்த காலமும் உண்டு, விடுதலை புலிகளுக்கு உதவி செய்த காலமும் உண்டு, தனி ஈழம் வேணும்னு சொன்ன காலமும் உண்டு, இல்லை அரசியல் தீர்வு தான் வேணும்னு சொன்ன காலமும் உண்டு. இப்படி மாறி மாறி விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு சில கட்சிகள், தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகள், அவங்க கூடுதலாக தனி ஈழம்ங்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க. அங்கே ஒருவேளை அங்கே தமிழ் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதையும் தாண்டி இவங்க தனி ஈழம் தான் வேணும் அப்படிங்கிறத உறுதியாக அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, இங்கே அவர்கள் அரசியல் செய்வதற்கு தான் அதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. தமிழர்களுடைய நலன் காக்கப்படணும்னா இலங்கையில் மட்டும் இல்லை, அப்போ இந்தியாவிலையும் தமிழர்களுடைய நலன் காக்கப்படணும். அப்போது இந்தியாவில் அடிப்படை மக்களுடைய நலன் பாதுகாக்கப்படும் போது தான் தமிழர்களுடைய நலனும் பாதுகாக்கப்படும். இப்போ விலைவாசி தமிழ் மக்களை பாதிக்கலையா? வினோதினி பிரச்சனை தமிழ் மக்களை பாதிக்கலையா? பெண்கள் மீதான வன்முறை, வேலையில்லா திண்டாட்டம், டீசல் விலை உயர்வு, இதெல்லாம் தமிழ் மக்களையும் சேர்த்து பாதிக்கிற விஷயம் தானே. அப்போ தமிழ் தேசிய கட்சிகள் இந்த அரசியலில் எங்கே இருக்காங்க? எங்கேயுமே கிடையாது. அப்போ இந்த கட்சிகள் எல்லாம் இலங்கை அரசியலை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டு கட்சி நடத்திவிட முடியுங்கிற நிலைமையில் இருக்கிறதுல என்ன நியாயம் இருக்குது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. நீங்கள் இந்த மார்க்சிஸ்ட் கட்சி சமூக மாற்றங்களுக்கு அதிகமான போராட்டம் நடத்தக்கூடிய, ஆனால் இப்போ சமீப காலம் அதிர்த்தக்கூடிய இந்த பாலியல் வன்முறைகள் பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது டெல்லியில் நடந்த இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் இந்தியாவில் மக்கள் எழுச்சி பெரிய அளவில் நடந்தது. அதுக்கு முன்னால் ஒரு மாவட்டத்தில் நடக்கும்போது அங்கங்கே சில எதிர்ப்புகள் இருக்கும். மக்கள் ரோடுக்கு வரவே இல்லை, இந்த ஒரு சம்பவத்துக்கு தான் வந்தாங்கன்னு நம்ம நினச்சோன்னா அது தப்பு. பல இடங்களில் வந்தாங்க. தமிழகத்தில் சிதம்பரம் பத்மினி பிரச்சனை வந்தபோது, பிரேமானந்தா பிரச்சனை வந்தபோது மக்கள் வீதிக்கு வந்தாங்க, வலுவாக கோரிக்கை வச்சாங்க. ஆனால் இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னாலேயே தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லுவது என்னன்னா, எங்கெல்லாம் பெண்கள் மீதான வன்முறை நடக்குதோ அங்கே மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் களத்தில் இறங்கணும், நியாயம் கேட்டு குரல் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 30ஆம் தேதி, டிசம்பரில் நடந்தது, அக்டோபர் 30ஆம் தேதி நாடு தழுவிய ஒரு கண்டன தினம்ங்கிறது அனுசரிக்கப்பட்டது. அதனால் எங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அங்கே வெறும் பேச்சாளர்களாக இல்லாமல் பங்கேற்பாளர்களாக மாறணுங்கிறது தொடர்ச்சியாக கட்சி அணிகளுக்கு போதிச்சுக்கிட்டே இருந்த விஷயம். இப்போவும் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது குற்றவாளி அல்லது பாதிக்கப்பட்ட பெண் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு வேண்டப்பட்டவராக இருந்தால் அல்லது அந்த சாதிக்கு வேண்டப்பட்டவராக இருந்தால் தலையிடுவதுங்கிறது தான் மற்ற கட்சிகள் செய்யக்கூடிய விஷயம். நாங்கள் இதை எப்படி பார்க்குறோன்னா, பெண்கள் மீதான வன்முறை இன்றைக்கு அதிகரிப்பதற்கு பல காரணங்கள் இருக்குது. பெண்ணை பற்றிய அந்த நில உடைமை சித்தாந்தம், அவளை தாழ்மையான சமூக அந்தஸ்தில் அவளை வைத்து பார்ப்பது, பெண்கள் என்று சொன்னால் தாழ்ந்தவர்கள்ங்கிற முறையில் ஒரு பாகுபாடாக பார்ப்பது, இதெல்லாம் தான் சமூக பார்வை. அப்போ அரசியல் சட்டம் சமம்னு சொன்னா கூட இந்த சமூகத்தினுடைய பிற்போக்கு பார்வையை மாற்றாமல் அரசியல் சட்டத்தை நம்மால பயன்படுத்த முடியறதில்லை. ஆண்களும் இந்த சமூகமும் பெண்களை ஒரு போகப் பொருளாக, ஒரு பொருளாக ஒரு நிலை தாழ்த்தி பார்க்கும்போது அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் ஏற்படுறதற்கு பெண்களும் ஒரு காரணமாக இருக்கிறாங்களா இல்லையா? இல்லை, நான் ஆண்களும் சமூகமுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை, நான் சமூக பார்வைன்னு தான் சொன்னேன். ஏன்னா சமூகத்தில் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அடக்கம். இப்போ பெண்ணை பற்றிய தாழ்மையான பார்வை என்பது, அதாவது சமம் இல்லை, பெண்கள் தாழ்ந்தவர்கள்ங்கிறது ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களில் ஒரு பகுதிக்கும் இருக்குது. பெண்களுக்கெல்லாம் இல்லவே இல்லை, அவங்க முழுமையாக விடுதலை பெற்றவர்கள்லாம் சொல்ல முடியாது. ஆகவே இந்த சமூகத்தினுடைய இந்த பார்வையை மாற்றணும். சமூகத்தில் இப்படிப்பட்ட பார்வை வருவதற்கு பெண்கள் எந்த விதத்தில் பொறுப்பாக இருக்க முடியும்?
சில பேர் வந்து ஒரு பாலியல் வன்முறைகள் அதிகமாக நடக்கிறதுக்கான காரணம் வந்து இன்னொரு பல தரப்புல ஆராயும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுடைய ஆடை வந்து ஒரு மிக முக்கியமான காரணம். அவர்கள் வந்து இது மாதிரியான ஒரு ஒரு நாகரிகம் என்ற பொருளில் வந்து ஆடைகள் போடும்போது இந்த ஆண்கள் வந்து வலுக்கட்டாயமாக அந்த தூண்டுதலுக்கு ஆளாகிறார்கள். தவறான செயலுக்கு போயிடுறாங்க. தவறு என்பது எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் அதுக்கு தூண்டலுக்கு பின்னணியில் இவருடைய ஆடை கலாச்சாரம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையாக இருக்குது. இல்லை, அதை விட பொய்யான வாதம் வேறு எதுவும் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளாக சராசரியாக 20,000 பெண்கள் வந்து பாலியல் பலாத்காரம், ரேப் மட்டும் நான் சொல்கிறேன், ஒட்டுமொத்த செக்ஷுவல் அசால்ட் சொல்லலை, 20,000 பெண்கள் வந்து ரேப் செய்யப்படுகிறார்கள். இப்போ இந்த 20,000 பெண்களும் வந்து இப்படி உடை உடுத்தியதால் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? தமிழகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் வாச்சாத்தி, வனத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை 3 துறையினராலும் பலாத்காரம் செய்யப்பட்ட பெண்கள் 19 ஆண்டு காலம் செங்கொடிக்கு பின்னால் நின்று போராடி அவங்களுக்கு சமீபத்தில் நியாயம் கிடைச்சிருக்கு. அவங்க அணிந்திருந்த உடை என்ன? சரிகாஷா அணிந்திருந்த உடை என்ன? மதுரை மாவட்டம் பொதும்பு கிராமத்தில் ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய 90க்கும் மேற்பட்ட மாணவிகள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரால் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அந்த குழந்தைகள் அணிந்திருந்த உடை என்ன? நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் நொச்சிக்குப்பத்தில் 1.5 வயசு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கு. அது அணிந்திருந்த உடை என்ன? அதனால் உடைதான் காரணம் என்கிற வாதத்தினுடைய சாயம் இன்றைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கும்போது வெளுத்து போகிறது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அது வந்து பிரச்சனையை திசை திருப்பக்கூடிய விஷயம். இன்னொரு கேள்வி என்னன்னா, பெண் அப்படி உடை அணிந்து வந்தாலும் கூட ஆணுக்கு ஒழுக்கம், நேர்மை அதெல்லாம் எங்க? அந்த கேள்வியெல்லாம் நம்ம முதல்ல கேட்கணும். அப்போ ஒரு தனியாக ஒரு பெண் வந்தாலும் நீ ஒழுக்கமாயிரு, இருட்டான இடத்துல ஒரு பெண் வந்தாலும் ஒழுக்கமாயிரு என்று இந்த சமூகம் ஏன் ஆண்களுக்கு போதிப்பது கிடையாது? அப்போ நம்ம விவாதத்தை பெண்ணினுடைய உடை தான் காரணம், பெண் செல்போன் வச்சிருக்கிறது தான் காரணம், பெண் ராத்திரி 10 மணிக்கு வர்றது தான் காரணம், பெண் ஆண் நண்பரோடு வருவது தான் காரணம் என்று காரணத்தை தேடிக்கிட்டு இருக்காம, தவறு செய்பவர்களை பார்த்து நீ தவறு செய்கிறாய், மரியாதையாக நடந்து கொள் என்று அந்த பக்கம் விரல் நீள வேண்டும். அதனால வாதம் இந்த தளத்திலிருந்து அகற்றப்பட்டு குற்றவாளிகளை நோக்கி நம்முடைய விரல்கள் நீள வேண்டும்ங்கிறது தான் இதில் நான் சொல்ல வேண்டும். பாலியல் வன்முறையாளர்கள்ட்ட மட்டும் இல்லாமல் இதை விமர்சிக்கிறவர்கள்ட்டையும் ஒரு பார்வை கோளாறு இருக்குன்னு பார்க்குறீங்க. அடிப்படை பார்வை கோளாறு பெண்ணை பற்றிய பாகுபாடு. அந்த உணர்வு வந்து சமூகத்தில் மேலோங்கி இருக்கிறதுனால தான் அப்பட்டமாக ஒரு குற்றம் நடக்கும்போது கூட நீ தப்பு பண்ணியிருக்கன்னு சொல்வதற்கு பதிலாக பாதிக்கப்பட்ட பெண்ணையே பலிகடாவாக்குகிற வாதங்கள் முன்வைக்கப்படுது. பாசாராம்னு ஒருத்தர் சொன்னார். அவர் மதத்தின் பெயரால் ஒரு பெரிய நிறுவனம் வச்சிருக்காரு, ஒரு முக்கியமான அரசியல் கட்சியினுடைய ஆசி பெற்றவர். அவர் வந்து டெல்லி சம்பவத்தில் அந்த பெண் வந்து காலில் விழுந்து கெஞ்சிருக்கணும், அண்ணே என்னை விட்டுரு, சகோதரா என்னை விட்டுருன்னு சொல்லிடணும், சரஸ்வதி மந்திரத்தை வந்து உச்சாடனம் செய்திருந்தால் காப்பாற்றப்பட்டு இருப்பார்னு அபத்த களஞ்சியமாக பேசுகிற அளவுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பெண்ணை காரணம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற நிலைமை தான் இன்னைக்கு மேலோங்கி இருக்கு. அதனால தான் கொஞ்சம் சமூக பார்வை இருப்பவர்கள், ஜனநாயக பார்வை கொண்டவர்கள் விவாதத்தை இந்த தளத்திலிருந்து மாற்றணும். பெண் அல்ல தவறு. உண்மையிலேயே உடை மோசமாக இருந்தாலும் கூட மோசமாக இருந்தால் தப்பு பண்ணலாங்கிறது எதில் எழுதியிருக்குங்கிறது என்னோட அடுத்த கேள்வி. ஐபிசி அப்படி சொல்லுதா? அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த சமூக பார்வை தான் காவல்துறைக்கிட்டையும் இருக்கு. தமிழகத்தில் காவல்துறைக்கு பாலின நிகர்நிலை பயிற்சி அளித்தாங்க, ஒரு 2 வருஷம் தொடர்ச்சியாக கொடுத்தாங்க. பல பேட்சுக்கு எங்களை மாதிரியான ஆட்களும் கிளாஸ் எடுக்க போனோம். அங்கே நான் ஒரு 4 பேட்ச் கிட்ட கேட்டேன், 40 பேர், 160 பேர். பெண்ணின் மீதான பாலியல் சீண்டலுக்கு என்ன காரணம்னா பெண்ணினுடைய நடை உடை பாவனை தான் காரணம்னு சொல்லி வச்சா மாதிரி 4 பேட்ச்லையும் எல்லாரும் சொல்கிறாங்க. ஒரே கருத்து தான். அப்போ நான் என்ன சொன்னேன், இந்தியன் பீனல் கோடை விட சமூகம் போட்டு வைத்திருக்கிற சமூக பீனல் கோட் ஐபிசி அல்ல எஸ்பிசி தான் வந்து உங்கள் மனசில் இருக்குது. நீங்கள் வந்து காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு உள்ளே வரும்போதே சமூகம் சொல்லி கொடுத்திருப்பதை கழற்றி வைத்துவிட்டு காக்கி சட்டையோடு சேர்த்து இந்தியன் பீனல் கோடை மாட்டிக்கிட்டு வாங்க, அதில் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி நடங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பிற்போக்கு சமூக கருத்து காவல்துறையும் பீடித்திருப்பதால் ஸ்டேஷனுக்கு புகார் கொடுக்க வந்தால் 3 வயசு குழந்தை பாலியல் பலாத்காரம், ஸ்டேஷனுக்கு வந்தால் என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு எப்படிமா கல்யாணம் நடக்கும்? 3 வயசு குழந்தைக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்க போகிறது கிடையாது, 20 வருஷம் கழிச்சு நடக்க போகுது. அப்போ பஞ்சாயத்து பேசுகிற இடமாக காவல் நிலையம் மாறுகிறது. வேணும்னா அந்த ஆசிரியரை நம்ம இடமாற்றம் செஞ்சிடலாம். இப்படி பஞ்சாயத்து பேச காவல்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்பது வர்மா குழுவாலேயே கேட்கப்பட்டிருக்கு. வர்மா குழு பரிந்துரையில் அந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஆனால் கட்ட பஞ்சாயத்து செய்வதை காவல்துறை கைவிட வேண்டும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் அவங்க வலுவாக சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து மதுவிலக்கு வந்து ரொம்ப தீவிரமான பிரச்சாரமாக போயிட்டுருக்கு. பூர்ண மதுவிலக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிகள் வெளியிட்டு வராங்க. ஆனால் ஆட்சியில் இருந்தவங்க இப்போ இருக்கிறவங்க சரி, இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க சரி, இந்த மாதிரி அண்டை மாநிலங்களெல்லாம் மதுவிலக்கு இல்லாத போது தமிழகத்தில் மதுவிலக்கு கொண்டு ஒரு சாத்தியம் இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையாக இருக்குது. உங்களுடைய பார்வை இல்லை, எங்களுடைய பார்வையும் அதுதான். பூரண மதுவிலக்கு வந்து ஒரு மாநிலத்தில் என்பது சாத்தியம் இல்லை. ஆகவே இந்த மது அருந்துகிற பழக்கத்தை கட்டுப்படுத்துவது, குறைப்பது, ஒழிப்பதற்கு ஒரு நீண்ட நெடிய பிரச்சாரம் என்பது செய்யப்படணும். அந்த பிரச்சாரம் வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க.
நீங்கள் வந்து குடியை கெடுக்கும்னு ஸ்டாச்சுட்டரி வார்னிங் போட்டுட்டு டாஸ்மாக் கடையில் வந்து டார்கெட் வைக்கிறாங்க. இந்த டார்கெட் வந்து நீ விற்பனை செஞ்சாகணும். இப்போ பல இடங்களில் டாஸ்மாக் ஊழியர்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. காரணம் என்னன்னா விற்பனை இலக்கை அடையவில்லைன்னு. அப்போ இலக்கு வைத்து விற்பனை செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துகிற ஒரு அரசு எப்படி வந்து குடி நிறுத்தப்பட வேண்டும்ங்கிற பிரச்சாரத்தில் ஈடுபடும்? குடியை கெடுக்கும்னா அப்படி குடியை கெடுக்கிற ஒரு வேலையை செய்து வருமானம் எதுக்காக அரசு ஈட்டணும்? ஆகவே இதை வருமானம் தரக்கூடிய விஷயமாக அரசு பார்க்கக்கூடாது. அரசு வந்து இந்த வேலையை செய்யாமல் இருக்கணும். குடிக்கு எதிரான பிரச்சாரத்தை செய்யணும். ஏற்கனவே சொன்னதை போல் அதில் வந்து நிறைய கட்டுப்பாடுகள், இப்போ வந்து வழிபாட்டு தலங்கள் அந்த மாதிரியான இடங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது, மக்கள் கூடக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் 300 மீட்டர் தொலைவில் இருக்கணும், 100 மீட்டர் தொலைவில் இருக்கணும், அப்புறம் 50 மீட்டர் தொலைவில் இருக்கணும். இப்போ அடுத்த வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. அப்போ இதில் சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ஒரே ரேஷன் கடையில் 2000 கார்டு இருக்கும். 500 கார்டுக்கு ஒரு ரேஷன் கடைன்னு தான் அரசாங்கமே சொல்லுது. அப்போ நம்ம வந்து தாசில்தார் கிட்ட, கலெக்டர் கிட்ட இந்த பகுதியில் ஒரு ரேஷன் கடை வேணும்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ ஒரு இடம் பார்த்து கொடுங்கம்பாங்க, ஒரு இடம் பார்த்து கொடுங்க. டாஸ்மாக் கடைக்கு இடம் பார்த்து கொடுங்கன்னு என்னைக்காவது அவங்க கேட்டிருக்காங்களா? நல்ல பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பளபளன்னு இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் அப்படி தான் பண்ணுறாங்க. அப்போ இதை வருமானம் தரக்கூடிய, வருவாய் தரக்கூடிய ஒரு துறையாக அரசு பார்த்தால் இதை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதனால் பூரண மதுவிலக்கு என்பதை விட சில கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படணும். பூரண மதுவிலக்கு தமிழகத்தில் ஏற்கனவே இருந்தது தானே, ஒரு குறிப்பிட்ட அது வந்து வெற்றி பெறவில்லை அப்படிங்கிறது தானே. எல்லாம் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாருமே போய்ட்டு இப்போ இருக்கக்கூடிய சதவீதம் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சே போகுது. குழந்தைகள், சின்ன பசங்கள்லாம் வந்து வேற குடிக்க ஆரம்பிச்சு. இல்லை, அதனால தான் 18 வயசுக்கு கீழானவங்க வந்தால் சப்ளை பண்ணக்கூடாது, சப்ளை பண்ணால் உனக்கு நடவடிக்கை உண்டு என்கிற கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும். இன்னொன்று, மகாராஷ்டிராவில் வந்து ஒரு விதிமுறை இருப்பதாக சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட லொக்காலிட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் மொத்தத்தில் 3ல் ஒரு பங்கு இந்த ஏரியாவில் எங்கள் கடை இருக்கக்கூடாது என்று கையெழுத்து போட்டு கொடுத்தால் கடை அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும்னு. அப்படி சில முறைகளை முதல்ல கையாண்டு பார்க்கலாம். அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா அப்புறம் பூரண மதுவிலக்கை பற்றி யோசிக்கலாம். இருக்கிற நிலைமையிலேருந்து ஒரு ஸ்டெப் முன்னால் போகலாம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நீங்கள் சொன்னதோடு எனக்கு முழுமையான கருத்து உடன்பாடு உண்டு. எனக்கு தமிழகத்தில் வந்து படுமோசமாக போதை பழக்கம் என்பது அதிகரித்து வருகிறது. இளைஞர்களுடைய எதிர்காலம் கண்ணுக்கு முன்னால் பாழாகி கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது. இது வந்து வன்முறையை அதிகரிக்குது, குடும்ப வன்முறையையும் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. குடும்ப வன்முறை புகார் செய்யப்பட்ட வழக்குகளில் தமிழகம் வந்து முதலிடம் வகிக்கிறதுங்கிறது இயல்பாக நடந்த விஷயம் இல்லை. இதெல்லாம் அதுக்கு பின்னால் காரணங்கள் இருக்குது. ஆகவே போதை பழக்கத்தை எதிர்த்த ஒரு கடுமையான பிரச்சாரம் எங்களுடைய அமைப்புகள், எங்களுடைய வாலிபர் அமைப்பு செய்யுது. அந்த அரசே செய்தால் அதுக்கு வந்து கூடுதலான தாக்கம் இருக்கும். இப்போ சமீப காலமாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வந்து அந்த காதல் அப்படிங்கிற பேரில் வந்து நாடகம் நடத்துகிறாங்க. அதனால் வந்து தலித்துகள் வந்து பர்பஸ்ஃபுல்லாக மோட்டிவேட்டடாக வந்து மற்ற ஜாதி பெண்களை திருமணம் பண்ணுறாங்க. அதில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? அவர் சொன்ன எந்த கருத்துலையும் எனக்கு உடன்பாடு இல்லை. அதாவது பொதுவாக காதலித்து கைவிடுபவர்கள் எல்லா ஜாதியிலையும் இருக்காங்க. இப்போ ஜனநாயக மாதர் சங்கத்தை பொறுத்தவரை காதலித்து கர்ப்பமாக்கி கைவிடக்கூடிய அந்த விஷயத்தை குற்றமாக, தனி குற்றமாக உருவாக்கணும்னு சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டத்தில் அது வெறும் மோசடியாக பதிவு செய்யப்பட்டு ஒரு அபராதம் 3 மாத சிறை தண்டனையோடு அந்த விஷயம் முடிஞ்சு போயிடுது. இப்போ கையில் ஒரு குழந்தையோட முழுக்க எதிர்காலத்தை எப்படி சமாளிப்பதுங்கிற நிலைமையில் அந்த பெண் இருக்கிற சமாச்சாரத்தில் வெறும் 3 மாத சிறை தண்டனைங்கிறது உதவாது, தனி சட்டம் வேணும்னு கேட்குறோம். பெண்கள் மீது உண்மையிலேயே ராமதாஸ் அவர்களுக்கு அக்கறை இருந்தால் இந்த கோரிக்கைக்கு அவர் வரட்டும். ஏன் ஜாதியை பார்க்கணும்? தலித் சாதியிலிருந்து கல்யாணம் பண்ணி காதலிச்சு ஏமாத்தினாலும் தப்பு தான், வன்னியர் சாதியிலிருந்து காதலிச்சு ஏமாத்தினாலும் தப்பு தான், செட்டியார் சாதியிலிருந்து காதலிச்சு ஏமாத்தினாலும் தப்பு தான். எந்த சாதியில் இருந்தாலும் காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக வாக்களித்து கைவிடுவது அப்படிங்கிறது வந்து ஒரு குற்றமாக பார்க்கப்படுது. இதை வந்து சிலர் வந்து ஒரு தொழிலாகவே செய்கிறாங்க, ஒரு பிஸ்னஸாகவே நடக்குது அப்படிங்கிறது ராமதாஸுடைய குற்றச்சாட்டு. இல்லை, அப்படி ஒரு பிஸ்னஸாக நடக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலை. காதல் திருமணம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு அவர் சொல்கிறாரு. அந்த புள்ளி விவரம் எதில் இருந்து வருதுன்னு தெரில. பொதுவாக இன்னைக்கு திருமணங்கள் தோல்வி அடைவதற்கான காரணம் குடும்ப கட்டமைப்பு வந்து ஒரு ஜனநாயக கட்டமைப்பாக இல்லை, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கக்கூடிய கட்டமைப்பாக இல்லை. அதனால பிரச்சனைகள் கூடுதலாக வருதுங்கிறத பார்க்குறோம். ஆகவே பல திருமணங்கள் பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் சுய விருப்ப திருமணமாக இருந்தாலும் இன்னைக்கு தோல்வியை நோக்கி போய்கொண்டு இருக்கிறதுங்கிறது தான். பெண்கள் அமைப்புகள்ங்கிற முறையில் பல குடும்ப பிரச்சனைகளில் தலையிட்டு செட்டில் பண்ணியவர்கள்ங்கிற அந்த தன்மையிலிருந்து சொல்லும்போது இதுதான் என்னால் சொல்ல முடியுது. ஆகவே ராமதாஸ் அவர்கள் எங்கிருந்து எந்த புள்ளி விவரத்தை வைத்துக்கொண்டு காதல் திருமணங்களில் 100க்கு 90 தோல்வி அடைகிறது அப்படின்னு சொல்கிறாருங்கிறது தெரியலை. ஆகவே நடக்கிற குற்றத்திற்கு ஒரு சாதியை மட்டும் பொறுப்பாக்குவதுங்கிறது எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது.